2026 ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. பொதுவாக இந்த வக்ரகிருதி அமைப்பு அப்படிங்கிறது ராசி ரீதியாக நிறைய மாற்றங்களை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஜென்ரலாகவே இந்த வக்ரகதி அமைப்பை பற்றி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பிலேயே அது அவங்களுக்கு அப்படி தான் வேலை செய்யும். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமாக இருக்கோ அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாகவும் வக்கரம் பெறும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்யும். அந்த வக்கர அமைப்பை பற்றி அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு நிதர்சன வாழ்க்கையில் அப்பட்டமாக அப்படியே தெரியும். மற்றவங்களுக்கு தான் அது பெருசாக புரியாது. ஆனால் மற்றவங்களுக்கும் இந்த கோச்சார வக்கர அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க் லெவலில் ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும். அந்த கிரகங்களுடைய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி. நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லது செய்யும், கெட்டபடியாக இருந்ததுன்னா அது கெட்டதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போயிடும். சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். நவ கிரகங்களின் அடிப்படையில் சனியானவர் அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். பட் எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு கிரகம் நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது, அதே போல் கெட்டதுன்னா கெட்டதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது. ஒரு கிரகம் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும், அது எந்த கிரகங்களோட சேருது அல்லது எந்த கிரகங்களை அது பார்க்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த சுப பலனும் அசுப பலனும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதில் இந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறதும் அப்படித்தான். நல்லவங்களை கெட்டவங்களாக காட்டும், கெட்டவங்கள நல்லவங்களாக காட்டும். ஸோ இப்போ சனி இங்கே வக்கரமாகிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடில் அது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா சனியினுடைய வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையவே செய்யும். இன்னொரு சைடில் அது நெகட்டிவாகவும் வேலை செய்யும். காரணம், இந்த மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது சனி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் மிதுன ராசி என்பர்களே. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சனியானது வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து, சனியானவர் மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் எப்பவுமே செயல்படக்கூடியவங்க. அதனால் இந்த சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சரிசமமாக இருக்கும். அதாவது நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறையில்லாமல் மிச்சமில்லாமல் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடுவார். அண்ட் ஜென்ரலாகவே மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அவங்க மேலோட்டமாக பார்க்குறதுக்கு வேணால் அவங்க அப்படியே சீராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் எப்போவுமே மிதுன ராசிக்காரங்க உள் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அதாவது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, கைத்தை கட்டி மலையை இழுப்போம், வந்தால் மலை போனால் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க அல்லது மிதுன லக்னக்காரங்க இப்படி தான் அவங்க பல விஷயங்களும் செயல்பட வேண்டியதாக இருக்குது. எதையுமே ஒரு கன்ஃபார்மாக இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கவே முடியாது. பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு மெயின் காரணமாக இருக்கிறது இந்த சனியினுடைய அமைப்பு தான். இப்போது சனி உங்களுடைய காரியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருப்பாங்க. மெயினாக அவங்களுடைய ஜீவன அமைப்புகளில் கரியர் ரிலேட்டடான விஷயங்களில் ஒரு பக்கம் முயற்சிகள் அப்படிங்கிறதும் அதில் அதிகமாக இருக்கும். சமீப காலத்தில் அல்லது வருடத்தில் சில மாற்றங்களையும் உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனியும் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த சனி முடிஞ்சு மாறி போகிறதுக்குள்ளே இந்த கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு மாறுபாட்டுக்கு உண்டானது தான். எதையும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை. ஆனால் உங்களுடைய கரியருக்காக தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே கைக்கு எட்டியது வாய்க்கட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் வரைக்கும் போயிட்டு அங்கே அப்படியே ஸ்டக்காக நினைக்கும், இல்லைன்னா பேக் அடிக்கும். ஆனால் ஆல்ரெடி ஜீவன அமைப்புகளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சனி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கெரியரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடும். எதுவுமே அவங்க நினச்ச மாதிரி இருக்காது. என்னமோ வேலையை செய்யலாம், 2 காசு சம்பாதிக்கலாம்,
பட் இது எல்லாமே சும்மா ஜென்ரலாக அப்படியே நடக்குது, என்னமோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குமே இல்லாமல், ஒரு திருப்தியாக அந்த விஷயங்களை செஞ்சோம், முன்ன மாதிரி நம்ம நினச்ச மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த விஷயங்கள் இருக்குமே இல்லாமல், எதுவுமே ஒரு சுமூகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் அந்த சனியாக தான் இருந்தது. இப்போ அந்த சனி வக்கரமாகறாங்க. ஜென்ரலாகவே இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சனி யோகத்தையும் கொடுக்குறவர், கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ அவர் வக்கரம் அடைகிறாங்க அப்படிங்கும்போது நிறைய திருப்புமுனையான விஷயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடந்தோம். முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணமைக்கிறதுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிடும். திடீர்னு சில விஷயங்கள்லாம் நம்ம முடிவு எடுத்துருவோம். பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மெயினாக அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களில் சில முக்கியமான காரியங்கள் சடனாக சில முக்கியமான டெசிஷன்ஸை எடுத்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே போல் முடிஞ்சுது அப்படின்னு நினச்ச சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது மீண்டும் தொடர்கதையாக மாறும். குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமச்சனி காலத்தில் சில பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ அஷ்டமச்சனி காலம் முடிஞ்சு பல வருஷமாக ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குறையாமல் தான் இருக்குது. எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்திருக்கோம், ஆனால் இன்னும் ஒரு ரிலீஃப் கிடைக்கல அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயங்கள் மீண்டும் செயல்படுவதற்கு இந்த வக்கர காலகட்டங்களில் வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வக்கர காலகட்டங்களில் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது, நாரதற்கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு அலைச்சல், டென்ஷன், தேவையில்லாத கோபம், எரிச்சல், இந்த மாதிரி இல்லை விரயங்கள், செலவுகள் இது கூட அதிகமாக இருக்கலாம். குறிப்பாக காரிய நிமித்தமாக உங்களை சும்மா இருக்க விடவே விடாது, எதையாச்சும் ஒன்று செய்ய வச்சே அது தீரும். ஆனால் அது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு, இவ்வளோ நாள் சிரமப்பட்டதுக்கு, மன வருத்தத்தோடு இருந்து வந்ததுக்கு இப்போ ஒரு முடிவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அது மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த சனியினுடைய வக்கர காலகட்டங்களில் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் காரிய நிமித்தமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். நீங்கள் விட்டு வச்ச விஷயங்கள் அல்லது பாதியிலேயே நின்று போன விஷயங்கள் இதெல்லாத்தையும் மீண்டும் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. அதே போல் குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கசப்பான விஷயங்களை தான் ஏற்படுத்தும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு சீரான விஷயங்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியாது. நிறைய கருத்து முரண்பாடுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். பட் முன்னாடி சொன்னது தான், நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிறதான். கழகம் பிறந்தாதான் காரியம் கைகூடும் அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ளே நிறைய கசப்பான உணர்வுகள், கருத்து மோதல்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டு போகும். குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வகையிலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது போகலாம். இல்லைன்னா பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் வகையில் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதே போல் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து பேதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கலாம். பட் இதெல்லாம் நடக்கிறதுல தவறு கிடையாது. பட் எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு அமைதி காக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அது தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சேத்துல கல் தெரிஞ்சு அது நம்ம மேலே தான் தெளிக்கும், அது சேத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அதே போல் இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்புகளை கொடுக்குது. நிறைய விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். அதே போல் இந்த தான தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே இந்த காலகட்டங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். நிறைய பேருக்கு இந்த கோயில் திருப்பணிகள்லாம் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதுலாம் உருவாகும். அப்புறம் இந்த யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு விபரீத யோக அமைப்புகளில் தான் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ மீண்டும் நீங்களே பழைய பிரச்சனைகளை அல்லது பழைய விஷயங்களை கையெடுக்க ஆரம்பிப்பீங்க. அதில் சில கலகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். பட் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
அதாவது முடிவுகளை வந்து நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நான் பேசலை. பட் எதுவாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற விஷயமாக அது இனி உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.